ஹாய் வீவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம இன்னைக்கு மினுவாங்குடையில் உள்ள வேகோவ கலை தேவாலயத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த ஆலயம் ஒரு பெரிய சிறப்பு வாய்ந்த ஆலயம். இங்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வழிபாடு செய்கிறாங்க. இந்த ஆலயத்துல அநேகமா பௌத்த மக்கள் தான் வந்திருக்கிறாங்க. இங்குள்ள கல்ச்சர் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். பூஜை முறைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. இப்ப நம்ம பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வாங்க போகலாம் உள்ள. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பூஜைகள் வித்தியாசமான முறையில தான் இங்க நடக்குது. நம்ம அதை உள்ள போயிட்டு பார்க்கலாம். இப்ப பூஜைக்காக பூக்கள்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன். முதல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விளக்கு ஏற்றி வைக்கிறாங்க. விளக்கு ஏற்றுறதுக்காகவே இந்த இடத்துல பெரிய ஹால் கட்டி இருக்கிறாங்க. இதுல நிறைய விளக்கு ஸ்டாண்டுகள்லாம் வச்சிருக்கிறாங்க. இந்த விளக்கு ஸ்டாண்ட்ல தான் நம்ம விளக்கு ஏற்றி வைக்கணும். இப்ப நம்ம முதல்ல விளக்கு ஏத்திட்டு பூஜையை ஆரம்பிப்போம். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஊதுபத்தி வைக்கிறதுக்காக தனியான ஒரு இடம் வெளியில ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த ஆலயத்துல ஒவ்வொரு விதமான பூஜை முறைகளுக்கும் தனித்தனியான இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம அதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே முன்னுக்கு போய் பார்ப்போம். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெரிய பேனர் ஒண்ணு தெரியுது. இந்த பேனர்ல நிறைய வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு. இந்த வார்த்தைகளை 7 முறை நம்ம வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நேர்த்திக்கடனோ வேண்டுதலோ செலுத்தணும் அப்படின்னு சொன்னா அது நிறைவேறுவதாக இங்குள்ள மக்களுக்கு ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த வார்த்தைகளை 7 முறை வாசிச்சுட்டு அதுக்கு பிறகுதான் நம்ம விக்கிரக வழிபாடு செய்யணும். விக்கிரகங்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லா விதமான தெய்வங்களோட விக்கிரகங்களும் இங்க வைக்கப்பட்டிருக்குது. இப்ப இது புத்தர் சிலை வைக்கப்பட்டிருக்கும் இடம். இப்ப இந்த இடத்துல புத்தருக்கு நம்ம பூக்கள் வச்சு வழிபடலாம். இந்த வழிபாடு முடிச்சுட்டு நம்ம முன்னுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு குதிரை வடிவில் ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்குது. இப்ப அந்த சிலைக்கு பக்கத்துல தான் போயிட்டு நம்ம பார்க்க போறோம். இந்த சிலை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2 பக்கங்களும் நீரோடைகள் அமைக்கப்பட்டு அந்த நீரோடைக்கு நடுவுல தான் இருக்கு. இது அரச மரத்தடியில நம்ம வணங்கிட்டு இப்ப சிலைக்கு பக்கத்துல போறோம். இந்த சிலைக்கு முன்னாடி பாருங்க நிறைய பொரி தேன் கலந்து வச்சிருக்கிறாங்க. இந்த பொரிய தேன் வண்டுகள் சாப்பிடுது. இப்படி சாப்பிடும் போது பாவங்கள் நீங்கி புண்ணியம் கிடைப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த வழிபாட்டு முறையும் கூட இங்கே நடக்கப்படுது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த வெள்ளை நிற பேப்பர்ல அந்த பேனர்ல உள்ள வார்த்தைகளை வச்சிருக்கிறாங்க. இந்த கடவுளை நம்ம வேண்டுதல் செய்யும் போது அந்த வார்த்தைகளை 7 முறை சொல்லிட்டு வேண்டுதல் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. இது ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம். நிறைய காணிக்கைகள்லாம் முடியப்பட்டு நிறைய மாலைகள்லாம் போட்டிருக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல கூட நம்ம வேண்டுதல் செலுத்தலாம். இப்ப இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த சிலையை சுத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப அழகா அப்படியே இந்த நீரோடைகள்ல மீன்கள்லாம் வளர்க்குறாங்க. இவர் தான் இந்த இடத்துல உள்ள கடவுள். பாருங்க இவ்வளவு அழகா நிறைய மீன்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்ப இதை நம்ம சுத்தி பார்க்கலாம். அப்படியே பார்த்துட்டு நம்ம முன்னுக்கு போக போறோம். பாருங்க அழகா அப்படியே ஒரு ஆமை வருது. இப்ப இதெல்லாம் நம்ம சுத்தி பார்ப்போம். பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. நிறைய மீன்கள் இந்த இடத்துல இருக்குது. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம கீழே இறங்க போறோம். கீழே இறங்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த சைட்ல ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கு. இந்த சிலைக்கு நம்ம அர்ச்சனை செய்ய போறோம். இங்க அர்ச்சகர்கள் யாருமே இல்லை. பொதுவா இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா எந்தவித அர்ச்சகர்களும் கிடையாது. நாமளே தான் நம்ம கொண்டு போற பூஜை பொருட்களை வச்சு அர்ச்சனை பண்ணி வேண்டுதல் செலுத்தணும். அர்ச்சனை பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அதிகமா பழங்கள் பூமாலைகள் வச்சுதான் அர்ச்சனை செய்யப்படுது. அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு இந்த அர்ச்சனை பொருட்களை தானமா மற்றவர்களுக்கு நாமளே கொடுக்கலாம். அடுத்து இந்த இடத்துல பாருங்க இன்னைக்கு அன்னதானம் வழங்கப்படுது. நேர்த்திக்கடன் வச்சு அந்த நேர்த்திக்கடன் நிறைவேறினதுக்கு அப்புறம் நேர்த்திக்கடன் வச்சவங்க அன்னதானம் கொடுக்குறாங்க. அன்னதானமா பாட்சோறு தான் இந்த மக்கள் கொடுக்குறாங்க. இதை கூட மக்கள் வரிசையில நின்று வாங்குறத நம்ம பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதை சுத்தி நம்ம பார்த்துட்டோம். இது ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில். ரொம்ப விசேஷமா இருக்கும். இரவு நேரங்கள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது பகல் நேரம் வந்திருக்கிறனால மக்கள் தொகை ரொம்ப குறைவா இருக்கு. அடுத்து இந்த சைட்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய விளக்கு வைப்பதற்காக நிறைய ஸ்டாண்டுகள் அமைக்கப்பட்டிருக்கு. இது கூட பல விதமான வடிவங்கள்ல அமைக்கப்பட்டிருக்குது. அந்த வடிவங்களை கூட நம்ம இப்ப பார்க்கலாம். பாருங்க இலை வடிவம், மாவிலை,
அரச இலை, விளக்கு அந்த மாதிரி பலவிதமான வடிவங்கள்ல வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல நிறைய மக்கள் வரும்போது எல்லாருமே வந்து நேர்த்திக்கடன் வச்சு எல்லா விளக்குகளையும் ஏற்றி வைப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய மரம் இருக்குது. இப்போ இந்த மரத்துல வந்து இங்க இருக்கிற கடவுள் வந்து ஒளி கொடுக்கறதாக சொல்றாங்க. இந்த ஒளி கூட வந்து இரவு நேரங்கள்ல தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. பகல்ல வந்திருக்கிறதுனால நம்மளால அதை பார்க்க முடியல. இங்க இருக்க கடவுள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள். அவர் வந்து இரவு நேரங்கள்ல வந்து ஒரு ஒளி மூலமா ஒளி கொடுப்பதாக சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மரத்துக்கடியில சிவனோட சிலைகள் வைக்கப்பட்டிருக்குது. இந்த இடத்துல கூட நிறைய பக்தியோட மக்கள் வந்து காணிக்கைகள்லாம் வந்து முடிஞ்சு விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்யறாங்க. இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த மரம். அடுத்து இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு நம்ம வெளியில போக போறோம். பாருங்க எவ்வளவு அழகான ஒரு பூமரம் அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு மூலிகை செடி. இப்ப நம்ம பிட்டாத் பீமன் சொல்லி இருக்கிற இந்த சைட்ல இருந்து நம்ம வெளியில போக போறோம். வெளியில போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 2 பக்கங்களும் கடை வீதிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கடைகள்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லான திங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த மணி கூட நம்ம வீட்டுக்கு வாங்கி போட்டோம்னு சொன்னா இதுல இருந்து வர்ற சவுண்ட் வந்து நம்ம வீட்டுல உள்ள நெகட்டிவ் எனர்ஜி வந்து இல்லாம பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கூட நம்ம வாங்கிட்டு போயிட்டு வீட்டுகளில் போட்டு வைக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து நம்ம இந்த கடை வீதிகளை சுற்றி பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து நிறைய வந்து புத்தர் சிலைகள் வந்து விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கு. இந்த சிலைகளை கூட வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி நிறைய பேர் வந்து இந்த ஆலயத்துல கொண்டு வச்சு வழிபடுறாங்க. வீட்டுகளுக்கு கூட நம்ம தேவையா இருந்தா காசு கொடுத்து வாங்கிட்டு போகலாம். அடுத்து பாருங்க 2 பக்கமும் எல்லா விதமான திங்ஸும் இந்த இடத்துல இருக்குது. நமக்கு தேவையான எந்த விதமான பொருட்கள் தேவையோ அது எல்லாமே எனக்கு கிடைக்கிறதுனால நம்ம வாங்கிக்கலாம். அதை அடுத்து நம்ம வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு இப்ப போக போறோம். கண்டிப்பா இங்க வர்றவங்க இந்த கோயிலை மிஸ் பண்ணிடாதீங்க. இங்க வந்து இது ஒரு பெரிய சிறப்பு வாய்ந்த ஆலயம். அது மட்டும் இல்ல ரொம்ப சக்தி நிறைந்த ஒரு ஆலயம். நம்ம என்ன வேண்டுதல் செலுத்தினாலும் அது நிறைவேறுவதாக இங்க பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. அதனால இந்த கோயில்ல வந்து உங்களை வேண்டுதலை செலுத்தி நேர்த்திக்கடன் வச்சு பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்துக்கலாம். சரி நேயர்களே, இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி நேயர்களே.